சம்பத் ராம் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி விஸ்வநாத். அப்போ நன்ஹேமல் சொல்கிறாரு, சம்பத் ராம்கோ ஜான்னேக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்பத் ராம தெரியணும்னா கியோ வஹு ஆப்ஸே மிலே ஹே. ஓ என்ன அவர் உங்களை மீட் பண்ணியிருக்காரே, ஆப்கி தோ வஹ் உங்களோட அவர் யாருன்னா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதாவது உங்களுக்கு ஞாபகம்னா என்ன, அவர் உங்களை மீட் பண்ணியிருக்காரு, அவர் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறார். அப்போ பாபுலால் என்ன சொல்கிறாரு, உன்ஹோனே கஹி பார் முஜ்சே கஹா ஹே, அவர் வந்து நிறைய டைம்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆப்கி தோ வஹ் பஹுத் தாரிஃப் கர்த்தே ஹே, உங்களை பற்றி நிறைய ப்ரைஸ் பண்ணி அவர் பேசுவார். பண்டிட் ஜி கியா மக்கான் இத்தனா ஹி படா ஹே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷனில் சம்பத் ராம உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுகிறாங்களே. ஸோ உங்களை பற்றி நிறைய பேசுவார், உங்களை பெருமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பண்டிட் ஜி கியா மக்கான் இத்தனா ஹி படா ஹே, இது பில்டிங் இவ்வளோ பெருசு தானா அப்படின்னு சொன்ன உடனே நன்ஹேமல் சொல்கிறாரு, देख नहीं रहे इसके पीछे एक कमरा दिखाई देता है पंडित जी, इसके पीछे आंगन होगा और ऊपर छत होगी, शहर में तो ऐसे ही मकान होते हैं, பார்க்கலையா நீ அவர் கேட்குறாருல. இப்போ பாபுலால் கேட்குறாரு, என்ன இவ்வளோதான் பெருசு பில்டிங்கா அப்படின்னு கேட்கும்போது நன்ஹேமல் சொல்கிறாரு, நீ பார்க்கலையா, இதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, इसके पीछे एक कमरा दिखाई देता है पंडित जी, इसके पीछे आंगन होगा. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஆங்கன்னா ஒரு எம்டி பிளேஸ் மாதிரி, வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி இடம் இருக்குல்லையா, அதான் ஆங்கன்னு சொல்கிறாங்க. इसके पीछे आंगन होगा और ऊपर छत होगी, மேலே மாடி இருக்கும். शहर में तो ऐसे ही मकान होते हैं, சிட்டிலலாம் இப்படி தான் நம்ம பில்டிங் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஸ்வநாதோட பையன் கிரண் இருக்கான்லே, அவன் வந்து சொல்கிறான் விஸ்வநாத் சே, மா பூச்தி ஹே கானா. இப்போ வந்திருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், அதனால கேட்குறாங்க, மா பூச்தி ஹே கானா, அம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸோ நன்ஹேமல் உடனே சொல்கிறாரு, क्यों बाबूलाल, पंडित जी कष्ट तो होगा पर तुम जानो खाना तो. இப்போ அவங்க ஃபுட்டை பற்றி பேசின உடனே இவங்களுக்கும் அது கேட்குது இல்லையா, இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, நன்ஹேமல் வந்து பாபுலால்கிட்ட சொல்கிறாரு, கியோ பாபுலால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, என்ன பண்டிட் ஜி கஷ்ட தோ ஹோகா பர் தும் ஜானோ கானா தோ, கஷ்டமாக தான் இருக்கும் பட் சாப்பாடு அப்படின்ற மாதிரி அவரும் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ பாபுலால் சொல்கிறாரு, பஸ் ஏக் சாக ஒரு பூரி, எனக்கு ஒரு வெஜிடபிளும் ஒரு பூரியும் போதும் அப்படின்ற மாதிரி பாபுலால் சொல்கிறாரு. நன்ஹேமல் உடனே என்ன சொல்கிறாரு, वैसे तो मैं पराठो भी खा लेता हूँ, ஸோ நான் பராட்டா கூட சாப்பிடுவேன், நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா நான் அதுவும் கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நன்ஹேமல் சொல்கிறாரு. அப்போ பாபுலால் சொல்கிறாரு, அரே खाने की भली चलाई पेट ही तो भरना है, शहर में आए हैं तो किसी को तकलीफ थोड़े ही देंगे, देखिए पंडित जी जिसमें आपको आराम हो हम तो रोटी भी खा लेंगे, कल फिर देखी जाएगी. हरे खाने की भली சலாயி அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, இது கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ சாப்பிடலாம் அப்படின்றது நல்ல ஐடியா தான், சாப்பாடு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரே கானேக்கி பலே சலாயி பேட் தோஹி பர்னா ஹே, ஸோ வயிறு நிறையணும் இல்லையா, ஸோ சாப்பிட்றது நல்ல ஐடியா தான். அதாவது சமையல் பற்றி கேட்குறாங்களே அதுக்கு சொல்கிறார். ஷஹர் மே ஆயே ஹே தோ கிசி கோ தக்லீஃப் தோடே ஹி தேங்கே தேக்கியே. ஸோ நாங்கள் வந்து டவுனுக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் யாரையுமே பாதர் பண்ண மாட்டோம், ஸோ யாரையுமே கஷ்டம் கொடுக்க மாட்டோம். थोड़े ही देंगे, देखिए पंडित जी जिसमें आपको आराम हो, ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, हम तो रोटी भी खा लेंगे, ஸோ நாங்கள் ரொட்டி கூட சாப்பிடுவோம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. கல் ஃபிர் தேக்கி ஜாயேகி, ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், ஸோ இப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, நாங்கள் யாரையும் ட்ரபிள் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி பாபுலால் சொல்கிறார். நன்ஹேமல் சொல்கிறாரு, பூக் கப் தக் நஹி லகேங்கி சாரா தின் தோ கயா. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பசிக்காமையாக இருக்கும், பூக் கப் தக் நஹி லகேங்கி சாரே தின் தோ கயா, ஸோ ஃபுல் டேவும் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு பசிக்காமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நன்ஹேமல் சொல்கிறார். இப்போ பாபுலால் கேட்குறாரு, நஹானே கா பிரபந்த் தோ ஹோகா பண்டிட் ஜி, ஸோ நாங்கள் குளிச்சுட்டு வர முடியுமா, எங்களுக்கு குளிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தர முடியுமா பண்டிட் ஜின்னு கேட்குறாரு. பிரமோத் பரஃப் கா பானி லாத்தா ஹை, இப்போ பிரமோத் என்ன பண்ணுறான்னா இவங்களுக்கு ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு வரோம். நன்ஹேமல், हाँ भैया ला तो ज़रा मैं तो 1.5 लोटा पानी पीऊँगी, ஸோ எடுத்துகிட்டு வா சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, நான் எவ்வளோ சாப்பிடுவேன், 1.5 அப்படின்னா 1.5ன்னு அர்த்தம், ஸோ 1.5 அந்த பானையில் 1.5 அளவு வந்து நானே குடிப்பேன், எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி நன்ஹேமல் சொல்கிறாரு. பாபுலால், உத்னா ஹி மை
நானும் அவ்வளோதான் குடிப்பேன், கொண்டு வா. தோனோ கட் கட் பானி பீத்தே ஹே. ஸோ 2 பேரும் தண்ணியை வாங்கி நல்லா குடிக்கிறாங்க. கிரண் விஸ்வநாத் சே தீரே சே. ஸோ விஸ்வநாத் கிட்ட ரொம்ப பொறுமையாக திரும்பவும் கிரண் கேட்குறான், ஃபிர் கானா, அப்போ சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். விஸ்வநாத் இஷாரே சே டஹர் ஜா ஜரா. ஸோ அவர் வந்து இஷாரேனா கெஸ்டர்லேயே சொல்கிறார், அதாவது செய்கையிலே காட்டுறாரு. டஹர் ஜா ஜரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்போ நன்ஹேமல் சொல்கிறாரு பானி பீக்கர். இப்போ தண்ணி வாங்கி நல்லா குடிக்கிறார் இல்லையா. அப்போ நன்ஹேமல் சொல்கிறாரு, அப்போ ஜான் மே ஜான் ஆயி, இப்போ தான் எனக்கு ரிலீவ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், ரிலாக்ஸ்டாக இருக்குது. சச்முச் கர்மி மே பானி ஹி தோ ஜான் ஹை. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் தண்ணி தான் உயிரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பாபுலால் சொல்கிறாரு, பானி பி கூப் டண்டா ஹை, வாஹ் பையா குஷ் ரஹோ. ஸோ தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது, ஓகே நீ நல்லா இரு, குஷ் ரஹோ, ஹாப்பியாக இருன்னு சொல்கிறாரு. நன்ஹேமல் கித்தனே சீதே லடுக்கே ஹை. ஸோ எவ்வளோ ஒரு சீதே லடுக்கேன்னு இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, சொல்கிறது உடனே செய்கிறாங்களே நல்ல பசங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கித்தனே சீதே லடுக்கே ஹை. பாபுலால் ஷஹர் கே ஹேனா, ஸோ சிட்டியில் இருக்கிற பையன் தானே நீ அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்குற. ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். சிட்டியில் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம், சிட்டியில் இருக்கக்கூடிய பையன் தானே அப்படின்ற மாதிரி கேட்குற. ஷஹர் கே ஹேனா. விஸ்வநாத் ஷமா கீஜியே மைனே ஆப்கோ. ஸோ இந்த விஸ்வநாத் வந்து பாவம் திரும்ப திரும்ப வந்து அவர் எல்லாமே செய்கிறாரு, பட் நீங்கள் யாருன்ற கொஸ்டின்லேயே அவர் இருக்கிறாரு. ஸோ திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாரு, சாரி மன்னிச்சுக்கோங்க, மைனே ஆப்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு, எனக்கு உங்களை அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாரு. அரே पंडित जी आप कैसे बातें करते हैं, हम तो आपके पास के हैं. ஸோ என்ன பண்டிட் ஜி என்ன நீங்கள் பேசுகிறீங்க, हम तो आपके पास के हैं, நாங்கள் உங்களோட நெய்பர் தானே, நீங்கள் என்ன இப்படி தெரியாத மாதிரியே பேசிகிட்ருக்கீங்க. விஸ்வநாத் ஆப் கஹா சே ஆயே ஹை. ஸோ இப்போ தான் அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க. நன்ஹேமால் பதில் சொல்கிறாரு, பிஜ்னௌர் சே. ஸோ பிஜ்னௌர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். விஸ்வநாத் ஆச்சரிய சே, ரொம்ப சர்ப்ரைசிங்காக அவர் கேட்குறாரு, பிஜ்னௌர் சே, பிஜ்னௌர் மே தோ मैं बिजनौर गया हूँ किंतु. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, பிஜ்னூர்லேருந்து வந்திருக்கீங்களா, பிஜ்னூர் मैं बिजनौर गया हूँ, நான் போயிருக்கேன். गया हूँ மீன்ஸ் நான் போயிருக்கேன். கிந்து ஆனா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஸ்டாப் பண்ணுறாரு. நன்ஹேமல் मैं ज़रा नहाना चाहता हूँ. ஸோ நான் குளிக்கிறதுக்கு விரும்புகிறேன். பாபுலால் मैं भी स्नान करूँगा, நானும் குளிக்க போகிறேன். विश्वनाथ पानी तो नल में शायद ही हो, फिर भी देख लो. प्रमोद इन्हें नीचे नल पर ले आ जाओ. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாரு, பானி தோ நல் மே ஷாயத் ஹி ஹோ. ஸோ ஷாயத் ஹி ஹோனா இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ப்ராபபிளி அங்கே வாட்டர் இருக்காது டேப்பில். பானி தோ நல்னா டேப்புன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ பானி தோ நல் மே ஷாயத் ஹி ஹோனா என்ன மீனிங், ப்ராபபிளி ரொம்ப தண்ணி இருக்காதுங்க. ஃபிர் பி தேக்லோ, ஸோ பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு, பிரமோத் இன்ஹே நீச்சே நல் பர் லே ஜாவோ. ஸோ கீழே இருக்கிற டேப்புக்கு அவங்கள கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பிரமோத் கிட்ட சொல்கிறார். பாபுலால் தப்பு தக்க கானா பி தயார் ஹோ ஜாயேகா. உடனே பாபுலால் என்ன சொல்கிறாரு, அப்போ அந்த சமயத்தில் நம்ம குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே சாப்பாடும் ப்ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு பாபுலால் அவரே சொல்லிக்கிறார். தோனோம் பாகர் நிக்கல் ஜாத்தே ஹே ரேவதி கா பிரவேஷ். இப்போ 2 பேரும் வெளியில் போயிடுறாங்க. இப்போ ரேவதி உள்ளே வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேவதி ஏ லோக் கோன் ஹே, ஜான் பெஹச்சான் கே தோ மாலும் நஹி படுத்தே. ஸோ இவங்க 2 பேரும் யார், இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியல. ஜான் பெஹச்சான்னா தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்க தெரிஞ்ச மாதிரியே நமக்கு தெரியலையே, they don't seem to be known person அப்படின்னு சொல்கிறாங்க. ये लोग कौन है, जान पहचान के तो मालूम नहीं पड़ते. विश्वनाथ ना जाने कौन है. ஸோ யாருன்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி விஸ்வநாத் சொல்கிறாரு. பூச்லோனா, ரேவதி என்ன சொல்கிறாங்க, பூச்லோனா கேளுங்களேன். விஸ்வநாத் क्या पूछ लूँ, 2-3 बार पूछा, ठीक ठीक उत्तर ही नहीं देते. ஸோ நான் எப்படி கேட்குறது, 2-3 தடவை கேட்டுட்டேன், கரெக்டான ஆன்சர் அவங்க கொடுக்கவே இல்லை. मेरा तो दर्द के मारे सिर फटा जा रहा है, इधर पिछले शिकायत फिर बढ़ती जा रही है, पहले सोते सोते हाथ पैर सुन्न हो जाते हैं, अब बैठे बैठे हो जाते हैं. ஸோ ரேவதி அவங்களோட ப்ராப்ளமே சொல்கிறாங்க. மேரா தோ தர்द के मारे सिर फटा जा रहा है, எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. இதர் பிச்சிலி ஷிகாயத் ஃபிர் படுத்தி ஜா ரஹே ஹை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன கம்ப்ளைண்ட் திரும்ப வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன கம்ப்ளைண்ட், நெய்பர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். பிச்சிலி ஷிகாயத் ஃபிர் படுத்தி ஜா ரஹி ஹை, பஹலி சோத்தே சோத்தே ஹாத் பைர் சுன்ன ஹோ ஜாத்தே ஹை. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா படுக்கும் போது மட்டும்தான் கையெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி நம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஸோ மரத்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ பைட்டே பைட்டே ஹோ ஜாத்தே ஹே, இப்போ உட்காந்துருக்கும் போது கூட எனக்கு அந்த ஃபீல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வநாத். क्या बताऊं, जीवन में तुम्हें कोई सुख ना दे सका, नौकर भी नहीं टिकता है. ஸோ விஸ்வநாத் அவருடைய பார்ட்லேருந்து சொல்கிறாரு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சன் எப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி சொல்கிறார். क्या बताऊं, நான் என்ன பண்ணுறது, ஜீவன் மே தும்ஹே கோயி சுக் நா தே சகா, உனக்கு வந்து நான் சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியல. நௌகர் பி நஹி டிக்தா ஹே, சர்வன்ஸ் வந்தாலும் அவங்க வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. டிக்தா ஹே மீன்ஸ் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ சர்வன்ஸ் வந்தாலும் உடனே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. ரேவதி, पानी जो 3 मंजिल पर चढ़ाना पड़ता है इसलिए भाग जाता है और गर्मी क्या कम है. किसी को क्या जरूरत पड़ी है जो गर्मी में भुने, यह तो हमारा ही बाकी है कि चने की तरह भाड़ में भुनते रहते हैं. ஸோ சர்வன்ஸ் வந்தாலும் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஸ்வநாத் சொன்னதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, பானி ஜோ 3 मंजिल पर चढ़ना पड़ता है. ஸோ தண்ணி நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வரணும், 3 மாடி வந்து ஏறி வரணும். ஸோ வேலை செய்கிறவங்க கூட தண்ணி எடுத்துகிட்டு 3 மாடி ஏறி வரணும். இசிலியே பாக் ஜாத்தா ஹே, அதனால அவங்க வந்த உடனே போயிடுறாங்க. அவர் கர்மி கியா கம் ஹே, வெயில் மட்டும் என்ன கம்மியாவா இருக்கு. கிசி கோ கியா ஜரூரத் படி ஹே ஜோ கர்மி மே புனே, யாருக்காவது அவசியம் இருக்கா இந்த மாதிரி வெயிலில் சஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது அவசியம் இருக்கா, அதனால தான் அவங்க சீக்கிரம் போயிடுறாங்க. எஹு தோ ஹமாரா ஹி பாக்கி ஹே, இது நம்மளுடைய ஃபேட்டு தான், நம்மளுடைய விதி தான். कि चने की तरह भाड़ में भूनते रहते हैं. ஒரு சனை மாதிரி, சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சுண்டல் இருக்குல்ல, கிராம் சொல்லுவாங்களே, அந்த கிராம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து அடுப்பில் வச்சு இந்த தவால வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. புன்னா அப்படின்னா ரோஸ்டிங்னு அர்த்தம். சனைக்கு தரகு பாட், பாடுனா வந்து தவா மாதிரி, ஸோ நெருப்பில் அந்த இது இருக்கிறது, புன் தர ரோஸ்ட் ஆகிறது. ஸோ நம்மளுடைய ஃபேட்டு தான் என்ன இருக்குது, இந்த மாதிரி அந்த சென்னா மாதிரி நம்ம தான் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிறோம், இது நம்மளுடைய ஃபேட்டு தான் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. விஸ்வநாத், क्या किया जाए, என்ன பண்ணுறது. ரேவதி, फिर क्या खाना बनाना ही होगा पर ये है कौन. சரி வேறு என்ன பண்ண முடியும், இப்போ சமைச்சு தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும், ஆனால் இவங்க யார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. खाना तो बनाना ही पड़ेगा, कोई भी हो, जब आए हैं तो खाना ज़रूर खाएगा, थोड़ा सा बना लो. ஸோ खाना तो बनाना ही पड़ेगा, சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். कोई भी हो, யாரா வேணாலும் இருக்கட்டும். जब आए हैं तो खाना ज़रूर खाएगी, வந்துட்டாங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட தான் செய்வாங்க. थोड़ा सा बना लो, கொஞ்சமாக செஞ்சிரு. ரேவதி, துணக்கர், துணக்கர் மீன்ஸ் அனாய்ட், ரொம்ப அவங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அனாய் ஆகுறாங்க. நாயகி சொல்கிறாங்க, खाना तो खिलाना ही होगा, तुम भी खूब हो. ஓ சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும்ல, தும்பி கூப் ஹோ, நீங்களும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பலா இஸ் தரஹ் கேசே காம் சலேகா. ஸோ இந்த மாதிரி எங்கே தான் இந்த மாதிரி வேலை நடக்கும். தர்துக்கே மாதிரி சிர் ஃபட்டா ஜா ரஹா ஹை, நான் தலைவலியில் இருக்கேன், சாப்பாடும் செய்யணும். ஃபிர் खाना बनाना इसके लिए और इस समय, இருந்தாலும் நான் சாப்பாடும் செய்யணும், அதுவும் இந்த சமயத்தில் செய்யணும். ஆखिर ये आए कहाँ से, இவங்க எங்கேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் விமனாக கேட்குறாங்க. விஸ்வநாத் சொல்றாரு, कहते हैं बिजनौर से आए हैं. அவங்க என்ன சொல்றாங்க, बिजनौरலேருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ரேவதி, आश्चर्य से, बिजनौर, क्या बिजनौर में तुम्हारी जान पहचान है. अपनी रिश्तेदारी का तो कोई आदमी वहाँ रहता नहीं है. ஸோ ரொம்ப ஆச்சரியமா அவங்க கேட்குறாங்க, பிஜ்னௌர்லேருந்து வந்திருக்காங்களா. क्या बिजनौर में तुम्हारी जान पहचान है, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா. अपनी रिश्तेदारी, அதாவது உங்களோட ரிலேஷன்ஸ் வந்து வேற யாராவது அங்கே இருக்காங்களா. காத்தோ கோயி ஆத்மி வஹா ரஹதா நஹி ஹை, அங்கே யாரும் இல்லையே, உங்கள் ரிலேஷன்ஸில் யாரும் அங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. விஸ்வநாத், बहुत दिन हुए एक बार काम से बिजनौर गया था पर तब से अब तो 20 साल हो गई है. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, பிஜ்னௌர் பற்றினா அவருடைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. बहुत दिन हुए, ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு தடவை பிஜ்னௌர் போயிருக்கேன். पर तब से अब तो 20 साल हो गए, ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிடுச்சு, 20 years ஆயிடுச்சு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, सोच लो शायद वहाँ कोई साहित्यिक मित्र हो, उसी ने इन्हें बेचा हो. ஸோ யோசிச்சு பாருங்க, அங்கே யாராவது உங்களுக்கு வந்து லிட்ரரி ஃப்ரெண்ட் யாராவது அங்கே இருக்காங்களா, அவங்க இவங்களை சென்ட் பண்ணியிருக்கலாம், யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. விஸ்வநாத், தியான் தோ நஹி ஆத்தா ஃபிர் பி
कदाचित कोई मुझे जानता हो और उसी ने भेजा हो. किसी संबत राम का नाम बता रहे थे, मैं जानता भी नहीं. ஸோ பெர்ஹாப்ஸ் வேறு யாராவது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க இவங்களை வந்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஏதோ சம்பத் ராம்னு பேர் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த பேர் யாருன்னே தெரியல. மே ஜான்தா பி நஹி அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதி बड़ी मुश्किल है, मैं खाना नहीं बनाऊंगी. पहले आत्मा फिर परमात्मा, जब शरीर ही ठीक नहीं रहता तो फिर और क्या करूं. ஸோ ரொம்ப கஷ்டம். बड़ी मुश्किल है, मैं खाना नहीं बनाऊंगी, நான் செய்ய மாட்டேன். पहले आत्मा फिर परमात्मा, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சோல், அப்புறம் தான் கடவுள். ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்ல வராங்கன்னா, ஜப் ஷரீர் ஹீ டீக் நஹி ரஹதா, என் உடம்பே சரியில்லை, தோ ஃபிர் அவர் கியா கரும், வேற என்ன பண்ண முடியும் நான், ஃபர்ஸ்ட் உடம்பு தானே எல்லாத்துக்குமே மூலதனம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. क्या कहेंगी कि रात भर भूखा मारा, बाजार से कुछ मांगा दो ना. நான் என்ன சொல்றது, ராத் பர் பூகா மாறா, அப்போ நைட்டு ஃபுல்லாக அவங்க பசியோடு தான் இருக்கணும். பாசார் சே குச் மாங்காதோனா, ஸோ நான் வந்து பாசார்லேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாசார் சே கியா முஃப்த் மே ஆ ஜாயேகா, ஸோ அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பாசார்லேருந்து என்ன ஃப்ரீயாக கிடைக்குமா, 3-4 रुपये से कम में क्या इनको पेट भरेगा, पहले तुम पूछ लो, मैं भात में खाना बनाऊंगी. ஸோ 3-4 रुपये से कम, பாசாரில் மட்டும் நம்மளுக்கு என்ன ஃப்ரீயாக கிடைக்க போகுது. 3-4 रुपये से कम में क्या इनको पेट भरेगा. ஸோ 3-4 ரூபாய் கம்மியாக நம்ம ஏதாவது வாங்கினா அது இவங்களுடைய வயிறு நிறையுமா. पहले तुम पूछ लो, फर्स्ट நீங்கள் கேளுங்க, मैं भात में खाना बनाऊंगी, அதுக்கப்புறம் நானே வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாபுலால் கா பிரவேஷ், ரேவதி கா தூசரி ஓர் சே ஜானா. இப்போ பாபுலால் வந்து குளிச்சுட்டு உள்ளே வராரு, ரேவதி வந்து அவர் வந்தோட ரேவதி வந்து வேறு பக்கமாக வெளியில் போகிறாங்க. பாபுலால், तबीयत अब शांत हुई है, फिर भी पसीने से नहा गया हूँ, ना जाने पंडित जी आप यहाँ कैसे रहते हैं, पंखा करता है. ஸோ பாபுலால் என்ன சொல்ற, तबीयत अब शांत हुई है, இப்போ எனக்கு வந்து உடம்பு ரொம்ப அப்படியே நிம்மதி ஆயிடுச்சு, நான் குளிச்சுட்டு வராரு இல்லையா, உடம்பு அப்படியே நிம்மதி ஆயிடுச்சு. फिर भी पसीने से नहा गया हूँ, இருந்தாலும் எனக்கு என்ன ஆகுது, ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ஸ்வெட்டில் தான் நான் திரும்பவும் குளிச்சுட்டு வந்தாலும் எனக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டில் தான் நான் குளிச்சுட்டே இருக்கேன். நான் ஜானே பண்டிட் ஜி, எங்களுக்கு எப்படின்னு தெரியல, आप यहाँ कैसे रहते हैं, நீங்கள் எப்படி இங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கா கர்த்தா है, விசிறிக்கிட்டே அவர் இதை சொல்கிறார். विश्वनाथ, 8-9 लाख आदमी इस शहर में रहते हैं और उनमें से 6-7 लाख आदमी इसी तरह के मकान में रहते हैं. ऊपर छत पर शोर मचता है, क्या बात है, कैसा झगड़ा है प्रमोद. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கேட்ட கொஸ்டினுக்கு எப்படி தான் நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டார்லே, அதுக்கு என்ன சொல்கிறாரு, 8-9 लाख आदमी, அதாவது 800-900 of people, 9 lakhs of people इस शहर में रहते हैं. ஸோ இந்த ஷஹரில் 8-9 lakhs of people வந்து இங்கே இருக்காங்க. உண்மை 6-7 लाख, அதில் பார்த்தீங்கன்னா 6-7 लाख people इसी तरह के मकानों में रहते हैं, இந்த மாதிரியான பில்டிங்கில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஊப்பர் சத்து பர் ஷோர் மச்தா ஹே, மேலே வந்து நாய்ஸ் கேட்குது. ஸோ அவரோட ரூஃபில் வந்து நிறைய சத்தம் கேட்குது. क्या बात है, कैसा झगड़ा है प्रमोद. உடனே பிரமோத் கிட்ட சொல்கிறாரு, என்ன விஷயம், என்ன சண்டை அங்கே அப்படின்னு கேட்குறாரு. प्रमोद आकर, प्रमोद வந்து என்ன சொல்கிறான், उन्होंने दूसरी छत पर हाथ धो लिए, पानी फैल गया, इसीलिए वह पड़ोस की स्त्री चिल्ला रही है. मैंने कहा सवेरे साफ कर देंगे, इन्हें मालूम नहीं था. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான், அவர் கேட்ட கொஸ்டினுக்கு பிரமோத் வந்து சொல்கிறான், உன்ஹோனேன்றது இந்த வந்த கெஸ்ட்டை சொல்கிறாங்க. உன்ஹோனே தூசரி சத்து பர் ஹாத் தோலியா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கத்து ரூஃபில் வந்து ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டாங்க. பானி ஃபைல் கயா, தண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இசிலியே வகு படோஸ்கி ஸ்திரீ, அதாவது அந்த நெய்பரில் ஒரு விமன் இருக்காங்க, அவங்க எப்பயுமே இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. படோஸ்கி ஸ்திரீ சில்லா ரஹி, அதனால் அவங்க வந்து அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. मैंने कहा सवेरे साफ कर देंगे, நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா காலையில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம். இனிஹே மாலும் நஹிதா, அவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, நான் காலையில் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். விஸ்வநாத், तुमने क्यों नहीं बताया कि हाथ दूसरे जगह दो. ஸோ நீ ஏன் அவங்கக்கிட்ட சொல்லலை, இந்த பக்கம் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணணுன்ட்டு நீ சொல்லலை அவங்கக்கிட்டன்னு கேட்குறாங்க. பிரமோத், मैं पानी पीने चला गया था, वहाँ उषा रोने लगी, उसे चुप कराया, पानी पिलाया और पंखा जलता रहा. ஸோ ஏன் அவன் அந்த இடத்துல இல்லைன்றதை சொல்கிறான். मैं पानी पीने चला गया था, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். वहाँ उषा रोने लगी, அங்கே உஷா வந்து அழுதுட்டு இருந்தான்.
உசே சுப் கராயா பானி பிலாயா, அவளை வந்து அமைதிப்படுத்திட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு நான் விசிறி விட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பிரமோத் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணுறான். விஸ்வநாத் சலோ கோயி பாத் நஹி உன்சே கஹுதோ கி சபேரே சாஃப் கரா தேங்கி. ஸோ போய் சொல்லிவிடு, ஒன்றும் விஷயம் இல்லை, நாங்கள் காலைல க்ளீன் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. நேப்தியமே இப்போ பேக்ரவுண்டில் என்ன வாய்ஸ் சவுண்டு கொடுக்குறாங்க பாருங்கள். அரே பாபு மேரி தோத்தி தே தேனா மை பி நஹாலும். ஸோ அங்கேருந்து அவர் சொல்கிறாரு, நன்ஹேமல் சொல்கிறாரு, அரே பாபு மேரே தோத்தி தே தேனா மை பி நஹாலும். அரே பாபு என்னோடதையும் கொண்டு வா, நான் குளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபுலால் சொல்கிறாரு, லாயா சாச்சா அது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. படோசி கா தேசி சே பிரவேஷ். இப்போ படோசி நெய்பர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப வேகமாக உள்ள வராங்க. படோசி தேக்கியே சாஹப் மெஹமான் ஆப்கே ஹோங்கே மேரே நஹி. ஸோ அவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கெஸ்ட்டு உங்களுடையவங்க தான், எங்களுடையது கிடையாது. மை யஹ் बर्दाश्त नहीं कर सकता कि मेरे छत पर इस तरह गंदा पानी फैलाए जाए. ஸோ இதெல்லாம் நான் டாலரேட் பண்ண முடியாது என்னால். என்னோட ரூஃபில் இந்த மாதிரி நீங்கள் கந்தா பானி, ஸோ டர்ட்டி வாட்டரை இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா என்னால் இதை டாலரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. விஸ்வநாத் வாக்கி கல்தி ஹோகி கல் சபேரே சாஃப் கரா தூங்கா. ஸோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, நாளை காலைல க்ளீன் பண்ணி தரோம். ஆப்சே ரோஸ் ஹி கல்தி ஹோத்தி ஹே, உங்ககிட்ட எப்பயுமே இதே தான் நடக்குது. ஸோ ஒரு நெய்பர் வந்து இப்படி தான் சண்டை போடுவாங்க இல்லையா, உங்களுக்கு அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட இந்த பிரச்சனை தான். விஸ்வநாத் அஞ்சான் ஆத்மி से गलती हो ही जाती है, उसे क्षमा कर देना चाहिए, कल से ऐसा नहीं होगा. அஞ்சான் ஆத்மி அவங்க தெரியாதவங்க, அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ தெரியாத பர்சனால கல்தி ஹோ ஹி ஜாத்தி ஹே, மிஸ்டேக் ஆக தான் செய்யும். உசே க்ஷமா கர் தேனா சாஹியே, அவங்கள மன்னிச்சிருங்க. கல் சே ऐसा नहीं होगा, நாளிலேருந்து இந்த மாதிரி நடக்காது. படோசி होगा क्यों नहीं, रोज होगा रोज होता है. ஏன் நடக்காது, டெய்லியும் நடக்கும், டெய்லியும் இப்படி தான் நடக்குது. अभी उसी दिन आपके एक और मेहमान ने पानी फैला दिया था, फिर वह हमारी காட் பிஜாக்கர் லேட் கயாத்தா. ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கெஸ்ட் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி தண்ணி போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய காட்டை விரித்து அவங்க படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. मैंने समझा तो दिया था, फिर तो वह आदमी खाट पर नहीं लेटा था. ஸோ நான் அவருக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன், அதுக்கப்புறம் அவர் உங்கள் காட்டில் படுக்கல. तो आपके यहाँ इतने मेहमान आते ही क्यों है, यदि मेहमान बुलाने हो तो बड़ा सा मकान लो. ஸோ அவங்க என்ன கோவமாக சொல்கிறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கெஸ்ட்டு வந்துட்டே இருக்காங்க, ஆத்தே ஹி கியோ ஹே, எதி மெஹமான் புலானே ஹோ தோ. ஸோ உங்களுக்கு எப்பயுமே கெஸ்ட் வருவாங்க அப்படின்னா படா சா மக்கான் லோ, பெரிய வீடாக எடுத்துக்கோங்க. यह भी आपने खूब कहा कि इतने मेहमान क्यों आते हैं. अरे भाई मेहमानों को क्या मैं बुलाता हूँ, खैर आज क्षमा करे, अब आगे ऐसा नहीं होगा. ஸோ திரும்பவும் இவர் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி சொல்கிறாரு. यह भी आपने खूब कहा, ஆமாம் நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க. இத்தனை மெஹமான் क्यों आते हैं, அவருமே ஆச்சரியமாக கேட்குறாரு, எதுக்கு தான் இவ்வளோ கெஸ்ட் வராங்களோ. அரே பாயி மெஹமானோं को क्या मैं बुलाता हूँ, ஏன்னா மெஹமான நானும் கூப்பிடுறேன், நானும் அவங்கள வர சொல்கிறேன். खैर आज क्षमा करें. ஸோ பாருங்க, இப்போ நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க. अब आगे ऐसा नहीं होगा, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. कहाँ तक कोई क्षमा करे, क्षमा बस एक ही बात याद कर ली है, क्षमा. ஸோ कहाँ तक कोई क्षमा करे, எங்கே வரைக்கும் தான் ஒருத்தவங்க மன்னிப்பு கொடுக்க முடியும். क्षमा எப்போ பார்த்தாலும் மன்னிச்சுக்கோங்க தான் சொல்கிறீங்க. பஸ் ஏக் ஹி பாத் யாத் கர், ஸோ ஒரே விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், क्षमा. படோசி சலா ஜாத்தா ஹே, தோனோ அதித்தி ஆத்தே ஹே. இப்போ படோசி இவ்வளோ நேரம் கத்திட்டு இங்கேருந்து அவங்க போகிறாங்க. இப்போ திரும்ப அதித்தி 2 பேரும் வராங்க. தோனோ கியா பாத் ஹே, ரெண்டு பேரும் கேட்குறாங்க என்ன விஷயம். விஸ்வநாத் குச் நஹி, ஆப் தோத்தியா சஜ்ஜே பர் சுகா தி. அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, அது நம்ம கெஸ்ட் கிட்ட சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தோத்தீஸை வந்து ஜச்சேனா பால்கனி இருக்கும் சரி, அங்கே வந்து காய வச்சிருங்க. नन्हेमल सचमुच हमारी वजह से आपको बड़ा कष्ट हुआ, भैया जरा सा पानी और पिला दो. उफ बड़ी गर्मी है. हाँ साहब, खाने में क्या ढेर धार है. बात यह है कि नींद बड़े जोर से आ रही है. ஸோ நன்ஹேமல் எப்படி பேசுகிறாரு பாருங்க. சச்முச் ஹமாரி வஜக் சே ஆப்கோ படா கஷ்ட ஹோகா. ஸோ நிஜமாலே எங்களால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பையா ஜராசா பானி அவர் பிலாதோ, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. உஃப் படி கர்மி है, ஸோ ரொம்ப சூடு, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. हाँ साहब खाने में क्या ढेर दार है, हाँ என்ன இவ்வளோ டிலே ஆகுது சாப்பாடுக்கு.
बात यह है कि नींद बड़े जोर से आ रही है. என்ன விஷயம்னா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அதனால தான் கேட்குறேன் ஏன் சாப்பாடு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்குறார் விஸ்வநாத். देखिए मैं आपसे एक दो बात पूछना चाहता हूँ. ஸோ பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நன்ஹேமல், हाँ हाँ पूछिए. मालूम होता है आपने हमें पहचाना नहीं है. கேளுங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு எங்களை இன்னும் யாரும் ரெகக்னைஸ் பண்ணல, அதுதான் உங்களுக்கு எங்களை யாரும் தெரியல அப்படின்னு கேட்குறேன். जी हाँ बात यह है कि मैं बिजनौर गया तो अवश्य हूँ पर बहुत दिन हो गई है. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நான் பிஜ்னௌர் போயிருக்கேன், கண்டிப்பாக போயிருக்கேன், ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நன்ஹேமல் சொல்கிறாரு, तो क्या हर्ज है कभी कभी ऐसा भी हो जाता है हम तो आपको जानते हैं कई बार आपको देखा भी है. ஸோ அவர் என்ன விஸ்வநாத் சொல்கிறாரு இல்லையா, ஸோ நான் வந்து போயிருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு நன்ஹேமல் சொல்கிறாரு, அதில் என்ன பிரச்சனை? ஹர்ஷனா வந்து ஹாம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? கபி கபி ऐसा भी हो जाता है, சம்டைம்ஸ் இப்படி கூட நடக்கும். हम तो आपको जानते हैं, எங்களுக்கு உங்களை தெரியுமே. कई बार आपको देखा भी है, நாங்கள் நிறைய டைம்ஸ் உங்களை பார்த்தும் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். பாபுலால் சொல்கிறாரு, लाला भानेमल की लड़की की शादी में आप नजीबाबाद गए थे. ஸோ லாலா பானாமலுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் நசீபாபாத் போயிருந்தீங்க. நன்ஹேமன் சொல்கிறார், அரே दूर क्यों जाते हैं अभी पिछले साल आप मुरादाबाद गए थे. ஸோ நீயே வந்து அந்த பொண்ணோட கல்யாணம் அவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகிற? நன்ஹேமல் சொல்கிறார், அரே दूर क्यों जाते हो, அவ்வளோ தூரம் ஏன் போகிற? अभी पिछले साल, இப்போ போன வருஷம் ஆப் முராதாபாத் गए थे, நீங்கள் முராதாபாத் போயிருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். विश्वनाथ, हाँ पिछले साल मैं लखनऊ जाते हुए 2 दिन के लिए जगदीश प्रसाद के पास मुरादाबाद ठहरा था. ஸோ ஆமாம் கரெக்டு தான், போன வருஷம் லக்னோ போயிருந்தப்ப 2 दिन के लिए 2 நாளுக்காக ஜெகதீஷ் பிரசாத் கே பாஸ், ஸோ ஜெகதீஷ் பிரசாத் கிட்ட முராதாபாத்தில் டஹராத்தாங்க ஸ்டே பண்ணி இருந்தேன். நன்ஹேமல், हाँ सेठ जगदीश प्रसाद के यहाँ हमने आपको देखा था. ஆமாம், सेठ जगदीश प्रसाद இருக்கார் இல்லையா, அங்கே நாங்கள் उंगले பார்த்துருக்கோம். बाबूलाल, उनकी आटे की मिल है, क्या कहने हैं, उनके बड़े आदमी हैं, हम उन्हीं के रिश्तेदार हैं. ஸோ அவருக்கு வந்து ஒரு மாவு மில்லு இருக்கு, என்ன சொல்றது, அவர் பெரிய ஆளு, நாங்கள் அவங்க சொந்தக்காரங்க தான். ननहेमल சொல்றாரு, प्रेस भी होगा, उनकी एक बड़ी मिल भी है, अब एक और गन्ने की मिल बिजनौर में खुल रही है. ஸோ ப்ரெஸ்ஸும் இருக்கலாம், நீங்கள் ப்ரெஸ்ன்னு சொல்கிறீங்களே, ப்ரெஸ்ஸும் இருக்கலாம், அவருக்கு ஒரு பெரிய மில்லும் இருக்குது. அப்போ ஏக் ஒரு கன்னேக்கி மில், இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கேன் மில் வந்து பிஜ்னௌரில் திறக்க போகிறாரு. குல் ரஹி है. बाबूलाल, अगले महीने तक खुल जाएगी. ஸோ உடனே பாபுலால் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அடுத்த மாதத்துல திறந்துருவாரு. हाँ भैया पानी ले आए, लो சவாவா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா, இந்த நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஸ்வநாத், तो आप कोई चिट्ठी विट्ठी लाए हैं, ஏதாவது லெட்டர் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா விஸ்வநாத் கேட்குறாரு. दोनों सक पकाकर, चिट्ठी तो नहीं लाए हैं. ஸோ அவர் ஹெசிடேட்டாக ஒரு பதில் சொல்கிறாங்க, இல்லை லெட்டர்லாம் எதுவும் கொண்டு வரலையே. ननहेमल, संपत राम ने कहा था कि स्टेशन से उधर कर सीधे रेलवे रोड चले जाना, वहाँ कृष्णा गली में वह रहते हैं. ஸோ நாங்கள் லெட்டர் இதெல்லாம் கொண்டு வரல, ஆனால் சம்பத் ராம் எங்கள்கிட்ட என்ன சொன்னார், ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே சீதே ரயில்வே ரோடு சலே ஜானா, ரயில்வே ரோடுக்கு போங்க, அங்கே கிருஷ்ணா கலி, அதாவது கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாரு. உடனே விஸ்வநாத் சொல்கிறாரு, பர் கிருஷ்ணா கலி தோ யஹா சஹ் है, ஆனால் இங்கே கிருஷ்ணா ஸ்ட்ரீட் இங்கே 6 இருக்குது. कौन सी गली में बताया था, எந்த ஸ்ட்ரீட் சொன்னார்? நன்ஹேமல், சஹ் है, ஓ இப்போதான் ஒரு ஆச்சரியப்படுறாரு, ஓ 6 ஸ்ட்ரீட் இருக்கா, बहुत बड़ा शहर है साहब. ஸோ இது பெரிய சிட்டி தான், हमें तो यह मालूम नहीं है, शायद बताया हो. ஸோ எங்களுக்கு இது தெரியவே தெரியாது, ஷாயத் பத்தாயோ சொல்லியிருக்கலாம், யாத் ஹி நஹி ரஹா. ஸோ இது எங்களுக்கு ஞாபகமே வரல. விஸ்வநாத், கீஜ்கர், ஸோ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சொல்கிறாரு, जिसके यहाँ आपको जाना है उसका नाम भी तो बताया होगा. ஸோ உங்களுக்கு யாரை போய் மீட் பண்ணணுமோ அவங்க பேரை சொல்லியிருப்பாங்கல்ல. பாபுலால், क्या नाम था चाचा, और பேர் என்ன அங்கிள், இப்போ தான் பாபுலால் கேட்குறாரு. அப்போ நன்ஹேமல் சொல்கிறாரு, நாம் तो याद नहीं आता, ज़रा ठहरिए सोच लो, எனக்கு பேர்லாம் ஞாபகம் வரல, வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன், யோசிக்கிறேன் அப்படின்னு நன்ஹேமல் சொல்கிறாரு. बाबूलाल, अरे चाचा कविराज या कवि बताया था, मैं उस समय नहीं था, सामान लेने घर गया था, तुम ही ने रेल में
बताया था. So அவர் யோசிக்கும் போதே பாபுலால் சொல்றாரு, ஹரே சாச்சா கவிராஜ் யா கவி बताया था. கவிராஜோ கவினோ சொன்னாரு. मैं उस समय नहीं था. நான் அந்த சமயத்துல அங்க இல்ல. सामान लेने घर गया था. So சாமான் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். तुम्ही ने रेल में बताया था. இத கூட நீங்க தான் எனக்கு ட்ரெயின்ல வரும்போது சொன்னீங்க. नन्हेमल हाँ साहब कविराज बताया था. आप तो बेकार शक में पड़े हो. हमको ये चोर तोड़ी ही है. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹா சாஹப் கவிராஜ், ஆமாம் ஆமாம் கவிராஜ்னு சொன்னார். ஆப் தோ பேக்கார் ஷக் மே படே ஹை. ஸோ நீங்கள் வேஸ்ட்டாக நீங்கள் சந்தேகப்படுறீங்க. ஹம் கோயி சோர் தோடேஹி ஹே. தோடேஹி ஹே அப்படின்னா இங்கே என்ன மீனிங்னா, இது வந்து கான்வர்சேஷனில் அவங்க யூஸ் பண்ணுறது. தோடேஹி ஹேனா நாங்கள் ஒன்றும் திருடங்க கிடையாது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஹம் தோ சோர் தோடேஹி ஹே. பாபுலால் சோர் சிப்பே தோடேஹி ரஹத்தே ஹே. ஸோ இங்கேயும் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, திருடங்கள்லாம் ஒளிஞ்சிக்க மாட்டாங்க. चोर छिपे तोड़े ही रहते हैं. पंडित जी क्या बताए, हमारे घर चलकर देख ले तो पता लगेगा कि हम भी. ஸோ பண்டிட் ஜி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் நாங்கள் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் பண்ணுறாரு. அவங்க வந்து அதே மாதிரி ஒரு ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஸ்வநாத் லேக்கின் மே கவிராஜ் தோ நஹி ஹூ. ஸோ விஸ்வநாத் என்ன சொல்கிறாங்க, நான் கவிராஜ் கிடையாது. தோனோ சில்லாக்கர் தோ கவி ஹி பத்தாயா ஹோஹா சாஹப். ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திட்டு என்ன சொல்றாங்க, அப்பனா கவின்னு சொல்லியிருப்பாரு, கவிராஜ் இல்லைன்னா கவின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க, நீங்கள் கவியா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நான் ஹேமல் हमें याद नहीं आ रहा, हमें तो जो पता दिया था उसी के सहारे आ गए. ஸோ எங்களுக்கு எந்த ஞாபகமும் இல்லை, எங்களுக்கு என்ன அட்ரஸ் கொடுத்தாங்களோ அதனோட ஹெல்ப்பில் நாங்கள் வந்துட்டோம். நீச்சே ஆவாஸ் லகாயி அவர் ஆப் மில் கை ஊப்பர் சட் ஆயி. கீழே வந்து நாங்கள் கூப்பிட்டோம். ஆவாஸ் லகாயி மீன்ஸ் நாங்கள் கூப்பிட்டோம். அவர் ஆப் மில் கை நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் மேலே வந்துட்டோம். पहले हमने सोचा होटल या धर्मशाला में ठहर जाए, फिर सोचा घर के ही तो है, चलो घर ही चले. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம், ஒரு ஹோட்டல் இல்லை தர்மசாலாவில் ஸ்டே பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் வீடு பார்த்த உடனே சரி வீட்லேயே தங்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நன்ஹேமல் சொல்கிறார். விஸ்வநாத் ஜின்கே யஹா ஆப்கோ ஜானா தா வஹ் காம் கியா கர்த்தே ஹை. ஸோ இப்போ நீங்கள் யாரை தெரிஞ்சு இங்கே வந்திருக்கீங்களோ அவங்க என்ன வேலை செய்கிறாங்க. நன்ஹேமல் காம் கியா காம் பத்தாயா தா பாபு, உன்னை என்ன வேலை சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. பாபுலால் मेरे सामने तो कोई बात ही नहीं हुई, मैं तो सामान लेने चला गया था, आप तो पंडित जी शायद वैद्य है. ஸோ நான் மேரே சாமனே தோ கோயி பாத் ஹி நஹி ஹுய். நான் ஏன் முன்னாடி எதுவுமே பேசல. பாபுலால் என்ன சொல்கிறார், ஏன் முன்னாடி எதுவுமே பேசல, நான் தான் சாமான் எடுக்க போயிருந்தேனே. ஆப் தோ பண்டிட் ஜி ஷாயத் வைத்திய ஹை. ஸோ நீங்கள் பண்டிட் ஜி வைத்தியரா அப்படின்னு கேட்குறாங்க. நன்ஹேமன் ஹா யாத் ஆயா பத்தாயா தா வைத்திய ஹை. இப்போ ஞாபகம் வந்துருச்சு, வைத்தியர்னு சொன்னாங்க. விஸ்வநாத் பர் மே தோ வைத்திய நஹி ஹூ, ஆனால் நான் வைத்தியனே கிடையாது. பிரமோத் பிச்லே கலி மே ஏக கவிராஜ் வைத்திய ரஹத்தே ஹை. ஸோ பிரமோத் அங்கேருந்து சொல்கிறேன் அப்பா கிட்ட, அப்பா பிச்லி கலி ஸோ பின்னாடி ஸ்ட்ரீட்டில் வந்து கவிராஜ்னு ஒரு வைத்தியர் இருக்கார். விஸ்வநாத் ஹா ஹா டீக் கஹி ஆப் கவிராஜ் ராம்லால் வைத்திய கே யஹா தோ நஹி ஆயே ஹை. ஸோ அப்போனா நீங்கள் கவிராஜ் ராம்லால் வைத்தியரை பார்க்கறதுக்கு வந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உச்சல்கர் அரே ஹா வஹி தோ கவிராஜ் ராம்லால். ரெண்டு பேரும் வந்து உச்சல்கர் மீன்ஸ் ஒரு ஜம்பிங்னு அர்த்தம். இங்கே என்னன்னா ரொம்ப எக்ஸ்லைம் பண்ணி சொல்கிறாங்க, அரே ஹா வஹி தோ கவிராஜ் ராம்லால். ஆமாம் ஆமாம் கவிராஜ் ராம்லால் தான். விஸ்வநாத் ஷாயத் வஹ் உதர் கே ஹே பி. ஸோ அவர் அங்கே இருக்கிறாருக்கு இருக்கக்கூடும். நன்ஹேமல் டீக் ஹே சாஹப் டீக் ஹே वही है, मैं भी सोच रहा था कि आप ना संबत राम को जानते हैं ना जगदीश प्रसाद को. प्रमोद से कहाँ है उन कविराज का घर. नन्हेमल उड़ने सोलर आमा आमा नाने योसिच्चे, मैं भी सोच रहा था कि आप ना संबत राम को जानते हैं, உங்களுக்கு संबत रामिயும் தெரியல ஜெகதீஷ் பிரசாதையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் கிட்ட சொல்றாரு, கஹா ஹே உன் கவிராஜ் கா கர், கவிராஜோட வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப விஸ்வநாத் சொல்றாரு, ஜாவோ இன்ஹே உன்கா மகான் பதா தோ, मैं भीतर हो आऊँ. ஸோ நீ போயிட்டு அவங்களுக்கு அவங்களோட பில்டிங்கை காட்டு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு விஸ்வநாத் சொல்கிறார். தோனோ சலோ ஜல்தி சலோ பையா அச்சா சாஹப் ராம் ராம். ஸோ வாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஸ்வநாத் பீத்தர் சேஹி ராம் ராம். விஸ்வநாத் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறார், ராம் ராம் அப்படின்னு அவரும் சொல்கிறார். ரேவதி அப் ஜான் மே ஜான் ஆயி ஹாய் சிர் ஃபட்டா ஜா ரஹா ஹே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, அப்பாடா இப்போ தான் உயிரே வந்தது, என் தலையே வெடிச்சு போகணும் போல இருந்தது. नीचे से आवाज़ आती है. இப்போ கீழே இருந்து திரும்பவும் சத்தம் வருது நேப்தியமே. ஸோ இப்போ பேக் ஸ்டேஜில் நமக்கு சொல்கிறாங்க, भले आदमी ना जाने कहाँ मकान लिया है, ढूंढते ढूंढते आधी रात हो गई. ஸோ பேக் ஸ்டேஜ்லேருந்து என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, भले आदमी நல்ல ஆளுங்க தான் நீங்கள், ना जाने कहाँ
கஹா மக்கான் லியா ஹை. ஸோ எங்கேருந்தா இந்த பில்டிங்கை வாங்கினீங்கன்னு தெரியல. ढूंढते ढूंढते ஆதி ராத் ஹோ கயி. தேடி தேடி பாதி ராத்திரியே ஆயிடுச்சுன்ட்டு பின்னாடி இருந்து சத்தம் வருது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க ஃபிர் ஐயோ திரும்ப யாரு அப்படின்னு பார்க்குறாங்க. பிரசன்ன ஹோக்கர் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஹாப்பி ஆகிட்டு சொல்கிறாங்க அரே அரே பையா ஹே. ஓ நம்மளுடைய பிரதர் வந்திருக்காரு. ஆவோ ஆவோ தும்னே தோ खबर भी ना दी. ஸோ வாங்க வாங்க खबर भी नाम दी அப்படின்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் கூட பண்ணலையே அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. ஆகந்துக் அதாவது விசிட்டர் ரேவதியோட பிரதர். ரேவதி दोनों मिलते हैं विश्वनाथ से. ஸோ ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் விஸ்வநாத் கிட்டையும் சேர்த்து சொல்கிறாரு पिछले 4 घंटे से बराबर मकान खोज रहा हूँ, क्या मेरा थार नहीं मिला. ஸோ இன்னும் நான் வந்து past 4 hours पिछले 4 घंटे से बराबर मकान खोज रहा हूँ. ஸோ நான் தேடிட்டு இருக்கேன். क्या मेरा थार नहीं मिला, என்னோட டெலகிராம் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ விஸ்வநாத் சொல்கிறாரு नहीं तो कब थार दिया था. இல்லையே கிடைக்கலையே, எப்போ நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. आगंतुक कल ही तो झांसी से दिया था, सोचा था कि ठीक समय पर मिल जाएगा. ओह बड़ी परेशान हुई. ஸோ நான் வந்து நேற்று தான் ஜான்சி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா கரெக்ட் டைமில் உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகிடும்னு நினச்சேன். அப்போ ரொம்ப ட்ரபிள் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுகிறார் ரேவதி. லோ கப்படே உத்தார் டாலோ पंखों करती हूँ. ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபேன் வீசுகிறேன். அரே பிரமோத் ஜா ஜல்தி சே பரஃப் தோலா. ஸோ போயிட்டு சீக்கிரம் சில் தண்ணி எடுத்துகிட்டு வா. மாமாஜிக்கோ ठंडा पानी पिला. ஸோ மாமாஜிக்கு நம்ம சில்லுன்னு தண்ணி கொடுக்கலாம், எடுத்துகிட்டு வா. और देख नुक्कड़ पर हलवाई की दुकान खुली हो तो. அப்புறம் அதையும் பாரு, கார்னரில் இருக்கிற ஹல்வாயி கடை திறந்துருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. आगंतुक भाई बहुत बड़ा शहर है. वह तो कहा मैं भी ढूंढ कर ही रहा, नहीं तो ना जाने कहाँ होटल या धर्मशाला में रहना पड़ता. बड़ी गर्मी है, मैं ज़रा बाथरूम जाना चाहता हूँ. सो भाई बहुत बड़ा शहर, இது ரொம்ப பெரிய சிட்டி தான். वह तो कहा मैं भी ढूंढ कर ही रहा. ஸோ என்ன சொல்கிறது, நான் வந்து தேடிட்டே இருந்திருப்பேன். नहीं तो ना जाने कहाँ होटल या धर्मशाला में रहना पड़ता. இல்லைனா ஏதாவது ஹோட்டல் இல்லை தர்மசாலாவில் ஸ்டே பண்ண வேண்டி வந்திருக்கும், ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. मैं ज़रा बाथरूम जाना चाहता हूँ, நான் பாத்ரூம் போகிறதுக்கு விரும்புகிறேன். हाँ हाँ अवश्य सामने चले जाइए, கண்டிப்பாக முன்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறார். आगंतुक एक बार तो जी में आया कि सामने होटल में ठहर जाऊँ, शायद रात को आप लोगों को कोई कष्ट हो. ஸோ ஒரு தடவை நான் யோசித்தேன் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கலாமா, மேபி நைட் டைமில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நான் யோசித்தேன். ரேவதி ऐसा क्यों सोचते हो, कष्ट काहे का. சரி அப்படியே யோசிக்கிறீங்க, இது என்ன கஷ்டம். यह तो हम लोगों का कर्तव्य है, இது வந்து எங்களோட டியூட்டி தான். अच्छा तुम तैयार हो मैं खाना बनाती हूँ. ஸோ நீங்கள் ரெடி ஆகுங்க, அதாவது குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணுறேன். आगंतुक भाई देखो इस समय खाना वाना रहने दो, मैं पानी पीकर सो जाऊँगा, वैसे मुझे भूख भी नहीं है. ஸோ இங்கே பாரு, இந்த டைமில் சமையல் எதுவும் பண்ண வேண்டாம், சாப்பாடெலாம் எனக்கு வேணாம், தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுவேன். वैसे मुझे भूख भी नहीं हो, எனக்கு அப்படி ஒரு பெரிய பசியும் கிடையாது. ரேவதி जाती हुई लौटकर कैसी बातें करते हो भैया, मैं अभी खाना बनाती हूँ. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுந்து போகும்போது சொல்கிறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போயே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. आगंतुक इतनी गर्मी में रहने दो ना. ஸோ இவ்வளோ சூடில் நீ பண்ண போறியா, விட்டுடு பரவாயில்ல விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. विश्वनाथ तुम नहाने तो जाओ. आगंतुक जाता है रेवती से कहो अब. ஸோ இப்போ அவர் குளிக்க போகிறாரு, நீங்கள் குளிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகந்துக் ஜாத்தா है, உங்கள் அண்ணன் வந்து குளிக்க போகிறாரு இல்லையா. ரேவதி கிட்ட கேட்குறாரு கஹோ अब, இப்போ சொல்லு. अब क्या मैं खाना बनाऊंगी, भैया भूखे नहीं सो सकते. ஸோ இப்போ என்ன, நான் வந்து சமையல் பண்ணுறேன், भैया भूखे नहीं सो सकते, பிரதர் வந்து ஹங்கரியாக தூங்க மாட்டார், அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வனிக்கா அப்படின்னா வந்து பர்தான்னு அர்த்தம். ஸோ த கர்டைன் ஃபால்ஸ் நவ். இப்போ ட்ராமாவில் கொடுத்துருந்தாங்களே, அதனால கர்டைன் வந்து நம்மளுக்கு மூடுற மாதிரி, அதாவது இந்த ட்ராமா முடிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சில்ட்ரன், நம்ம இவ்வளோ நேரம் படித்தது உதய் சங்கர் பட் ஜியினுடைய ஒரு லென்த்தி ஸ்டோரி. ஆனால் ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா. ஸோ தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லா விதமான ஹாஸ்பிட்டாலிட்டியும் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் ஸ்டோரியை ரீட் பண்ணுங்கள். இது சிம்பிள் கான்வர்சேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னும் அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் புரியும். ஸ்டோரியை திரும்பவும் படித்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.